ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சூப்பராக அட்டகாசமான ஒரு தக்காளி சாதம் தாங்க பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்களாங்கிறத பாருங்கள். பண்ணலைன்னா உடனே செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். முதல்ல 2 தக்காளி பழத்தை போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ தகுந்த மாதிரி தக்காளி பழத்தை 2 4 நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயை விட்டுட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை அப்படியே வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்குங்க தக்காளி பழத்தை. அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் எண்ணெயையும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேசி போட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் மசாலா சாமான் தாளித்து பச்சை மிளகாய் போட்டு 2 வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கின போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு மல்லித்தூளையும் போட்டுட்டு அப்படியே 2 முழுசாக வதக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு பாஸ்மதி ரைஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் சாதாரண ஜீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அப்படியே அட்டகாசமாக அப்படியே புலன்னு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக அப்படியே தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.